Dear friends, Satyu, I want to share a joke with you. I am one of the 65 lakh voters whose vote right has been deleted from Bangalore constituency after SIR. Nice joke, no? வணக்கம். பிரகாஷ் ராஜின் பெயர் நீக்கம். இதற்கு பின் அவர் இந்த நாட்டு குடிமகன் கிடையாதான். இந்த நாட்டில் அவர் வாழ தகுதியற்ற நபராக மாறிவிட்டார். அவருக்கு எந்த விதமான இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அடையாளம், சலுகைகள் எதுவுமே கிடைக்காதாம். பிரகாஷ் ராஜ் ஏதோ பாகிஸ்தான்லேருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, பங்களாதேஷ்லிருந்து வந்தேரியாக வந்த நபராக இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் எடுத்து காட்டியிருக்கிறது. வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா? சற்று முன் நீங்கள் பார்த்த அந்த வீடியோ அதை தான் சுட்டி காட்டுகிறது. பிரகாஷ் ராஜ் மார்ச் மாதம் 26 1965 ஆண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய இதே கான்ஸ்டிடியூவன்சியில் பிறந்த நபர். பெயர் பிரகாஷ் ராய். அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜாக மாறினார். தன்னுடைய படிப்பு, ஸ்கூல், காலேஜ், தன்னுடைய தியேட்டர் எல்லாமே இதே பெங்களூர் சிட்டியில் தான் பயிர்த்திருக்கிறார். 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக பிரகாஷ் ராஜ் எம்பி எலெக்ஷன்லையும் களமிறங்கினார். அப்போது ஒரு லெஜிட்டிமேட்டான நபர் தானே. அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இவருடைய வீடு, இவருடைய விலாசம், இவருடைய டேக்ஸ் எல்லாமே அரசாங்கம் தானே வாங்குறது. இவருடைய பாஸ்போர்ட் உட்பட அனைத்துமே இவருடைய இதே விலாசத்துக்கு தானே வருகிறது. அப்போ எப்படி பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய பெயரை நீக்கினார்கள்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது பிரகாஷ் ராஜுடன் நடந்தது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடன் நடந்த இந்த கொடூர சம்பவம். SIR என்கிற பெயரில் இந்த நாட்டு வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேலையை இதே நாட்டு தேர்தல் ஆணையம் பார்த்து வருகிறது. என் வாக்கு என் உரிமை, மை ஓட் மை ரைட் என்று கூறக்கூடிய இதே தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது, எந்த அரசியல் கட்சிக்கு லாபம் கொடுக்கணும், எந்த அரசியல் கட்சிக்கு லாபம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்கணும், எந்த விதமான கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் நம் அனைவருக்குமே கொடுத்த முதல் அதிகாரம், உரிமை. நீங்கள் 18 வயது ஆன உடனேயே இந்த நாட்டில் அடுத்த அரசாங்கத்தை தேர்வு செய்யக்கூடிய முடிவை உங்கள் கையில் ஒப்படைக்கிறார்கள். அதற்கான பொறுப்பை இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்திடம் நாம் கொடுத்திருக்கிறோம். நம்மளுடைய வரிப்பணத்தை வைத்து தான் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. இந்த நாட்டில் டிரான்ஸ்பரண்டான முறையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய வாக்குரிமையை உறுதி செய்யக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கணும். இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு ஜுடிஷரி, இந்த நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் அனைத்துமே சரியாக வேலை பார்க்கிறதா இல்லையா? டெமோக்ரஸி என்றால் என்ன? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி அண்ட் மீடியா, பிரஸ், இந்த அனைத்தையுமே கண்ட்ரோல் வைப்பது தான் டெமோக்ரஸி. ஆனால் அதே டெமோக்ரஸி எந்த அளவில் இந்த தேர்தல் ஆணையம் சிதைத்து விட்டது என்று நீங்கள் இந்த பதிவில் பார்க்க வேண்டும். இது பிரகாஷ் ராஜுடைய கதை மட்டுமல்ல. இது போன்ற கோடிக்கணக்கான மக்கள், என்னிடம் லெஜிட்டிமேட்டான அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, என்னுடைய சொந்த வீடு இருக்குது, இல்லை வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடு இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நான் இங்கே தான் பிறந்தேன் என்கிற பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் வாசலுக்கு போனார்கள். பீகாரில் 65 லட்சம், தமிழ்நாட்டில் 97 லட்சம், வெஸ்ட் பெங்காலில் 75 லட்சம், ஒவ்வொரு மாநிலத்திலுமே லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயரை நீக்கினீர்கள். இதுவரை பட்டியல் போட்டு பார்க்கும்போது 7.5 கோடி மக்களுடைய பெயரை இதுவரை நீக்கிவிட்டார்கள். டெத் என்கிற பெயரில், பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள் என்கிற பெயரில், இல்லை வீட்டுக்கு போன கதவை தட்டி பார்த்தோம், ஆப்சண்டாக இருந்தார்கள், வீட்டில் காணவில்லை. இது மாதிரியான எக்ஸ்கியூசஸ். தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் 2003 ஆண்டுக்கு பின் ஒரு முறைதான் இந்த SIR நடந்தது. அதுவும் பல்வேறு இடங்களில் விட்டு போனது.
அதனால் இதை சரிபார்ப்பது சரி. ஓகே, நிச்சயமாக சரிதான். யார் இறந்து போனார்கள், யார் வீட்டை பர்மனண்டாக ஷிஃப்ட் ஆகிவிட்டார், இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், தவறு கிடையாது. ஆனால் எந்த எஸ்ஐஆரை 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸை நீங்கள் காட்டுகிறீர்களோ அதே கைட்லைன்ஸ் படி 3 வருடம் பிடித்தது எஸ்ஐஆரை முடிப்பதற்காக. இப்போ எப்படி நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் முடிக்கிறீர்கள்? சரி, இந்த எஸ்ஐஆருக்கான உத்தரவு யார் போட்டார்? இந்த கேள்வியை கேட்கும்போது நாங்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை, தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு எஸ்ஐஆர் எடுப்பதற்காக, இல்லை இவிஎம்ல வரக்கூடிய கடுபடிகளை பார்ப்பதற்காக. அப்போ நீங்களே அதற்கான பதிலை கொடுக்கவில்லை என்றால், நீங்களே அதற்கான முடிவெடுக்கவில்லை என்றால் வேற யாரு என்ற கேள்வியை கேட்கும்போது இதை பற்றி நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கு, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் அதை ஒதுக்கி கொடுக்கிறது. பட் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடியும் அவருடைய அசோசியேட்டடான ஒரு யூனியன் மினிஸ்டரும் எடுக்கிறார்கள். அடுத்தபடி நீங்க பார்த்தீர்கள்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் வரை வரக்கூடிய நீதிபதிகளை கூட நாங்கள் தான் முடிவெடுக்க போகிறோம், நாங்கள் தான் தேர்வு செய்ய போகிறோம் என்கிற அந்த முடிவில் ஒத்தை காலில் நிற்கிறது நரேந்திர மோடியின் அரசாங்கம். அப்போ ஜுடிஷியரி போச்சு, லெஜிஸ்லேட்டிவ் போச்சு, மீடியா பிரஸ் அதை நெரிச்சு கொண்டு விட்டார்கள், எக்ஸிக்யூட்டிவும் போயிருச்சு. அப்போ மீதம் இருப்பது என்ன? டெமோக்ரஸி இன்னைக்கு யார் கையில் இருக்கிறது என்கிற அந்த கேள்வியை நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இன்னும் ஆழமாக பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை பல்வேறு நபர்கள் சப்போர்ட் செய்து வருகிறீர்கள், ஏராளமான இடங்களிலிருந்து அதை பார்த்து வருகிறீர்கள். கடந்த 4-5 நாட்களாக உங்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய அதே விஷயத்தை தான் இன்றைக்கும் கேட்கிறேன். எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த பேரை எழுதிவிடுங்கள். இதனால் இந்த வீடியோவிற்கு புஷ் கிடைக்கும். எங்களுக்கும் தெரியும் நீங்கள் எந்த இடத்துல எங்களுடைய சேனல், எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் போய் சேர்கிறது என்று. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் வேணால் இதை ஒரு நக்கலாக, ஒரு சர்க்காசமாக எடுத்து பேசியிருக்கிறார். ஆனால் இது ஒரு பிரகாஷ் ராஜோடைய கதை அல்ல, கோடிக்கணக்கான பிரகாஷ் ராஜர்களுடைய கதை. கேளுங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அஞ்சலி பாரத்வாஜ் என்கிற ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வழியாக. இந்த எஸ்ஐஆரை நடத்துவதற்காக காரஸ்பாண்டன்ஸ் இருக்கணுமா இல்லையா, அரசாங்கத்தோட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கணுமா இல்லையா, அது கொடுங்க, காட்டுங்க, எங்க மீட்டிங் நடந்தது, எந்த ஆய்வு பேப்பர்ஸ்கள் இருந்தது. அதற்கு இதே தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில், எங்களிடம் எந்த விதமான காகிதமும் கிடையாது, நாங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை, எஸ்ஐஆர் எங்களுடைய முடிவு கிடையாது. கேன் யூ பிலீவ்? பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தினார்கள் எந்த காகிதமும் இல்லாமல், வெஸ்ட் பெங்காலில் நடத்தினார்கள், தமிழ்நாட்டில் நடத்தினார்கள், ஆந்திராவில் நடத்தினார்கள், கர்நாடகாவில் நடத்தினார்கள், கேரளாவில் நடத்தினார்கள், அசமில் நடத்தினார்கள், எந்த விதமான காகிதமும் இல்லாமல். அதே எந்த விதமான காகிதமும் இல்லாமல் 7.5 கோடி வாக்காளர்களுடைய பெயரையும் நீக்கிவிட்டார்கள், காகிதமே இல்லாமல், அப்ரூவலே இல்லாமல், முடிவை எடுக்காமல். திஸ் இஸ் அப்சல்யூட் ரபிஷ். ஜுடிஷியரி இஸ் நாட் ஒர்க்கிங். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அவர்களும் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்காத பட்சத்தில் அப்போ மக்களுடைய அதிகாரம் எங்கே போகும்? கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்பெசிஃபிக்கலி கர்நாடகாவை பொறுத்தவரையில் 1,09,00,000 வாக்காளர்கள், இவர்களிலிருந்து ஒரு 20% which is 5.54 crore voters, இவர்களை ASDDO கேட்டகரியில் போட்டார்கள். அதாவது ஆப்சண்ட், ஷிஃப்டட், டெட், டூப்ளிகேட் voters, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. ஒட்டுமொத்த கர்நாடகா வோட்டர்ஸ்லேருந்து 20%, 20% of voters are in this category. மேஜர்லி நீங்கள் பார்த்தீர்கள்னா கேசஸ் சென்டர்ட் இன் பெங்களூர், முக்கியமாக பெங்களூர், அதாவது நகரம் தான். இது ஒரு பேட்டர்னாக இருக்கு. கிராமப்புறங்களில் மக்கள் ஒருத்தர் தெரியும், முகம் தெரியும், அதனால் அங்கே கை வைக்க மாட்டார்கள். பட் அர்பன் வோட்டர்ஸ், அங்கே தான் இந்த தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது. மல்டிபிள் பெட்டிஷன் எஸ்ஐஆருக்கு எதிராக கொடுக்கப்பட்டது, ஒரு முறை 2 முறை இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது? ஒரு தவறை சுட்டி காட்டுங்கள், இந்த எஸ்ஐஆரை உடனுக்குடன் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்று.
பீகார், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் எஸ்ஆர் நடந்து முடிஞ்சிருச்சு. இத்தனை அலிகேஷன் எடுத்து காட்டிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் ஏடிஆர் வழக்கு நடத்தி வருகிறார்கள். பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி PUCL அவர்களும் இந்த வழக்கை நடத்தி வருகிறார்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக. ஆக்டிவிஸ்ட் யோகேந்திர யாதவ், ஆப்போசிஷன் லீடர் மஹுவா மொயத்ரா, மனோஜ் ஜா, காங்கிரசின் தலைவர் KC வேணுகோபால், இது போன்ற பல்வேறு நபர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நபர்கள் நேரடியாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை தட்டிய போது டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட்டை கேட்கிறீர்கள்? சாதாரணமாக உங்களிடம் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்? ஓட்டர்ஸ் கார்டு இருக்கு, ஆனால் ஓட்டர்ஸ் கார்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, இது போலியான. தேர்தல் ஆணையமே தன்னுடைய டாக்குமெண்ட்டையே இது போலி என்று கூறுகிறது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கொடுங்கிறாங்க. ரேஷன் கார்டு இருக்கியா? இந்த நாட்டு அரசாங்கம் எந்த ரேஷன் கார்டு வழியாக 85 கோடி மக்களுக்கு உணவை வழங்கி வருகிறதோ அந்த ரேஷன் கார்டு செல்லுபடியாகாது என்று கூறுகிறார்கள். ஓகே, என்னோட பாஸ்போர்ட் இருக்குய்யா, பாஸ்போர்ட்டா? அது எத்தனை பேர்கிட்ட இருக்கு? எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போறார்கள்? பிரகாஷ் ராஜ் கிட்ட பாஸ்போர்ட்டும் இருந்தது, அதுவும் செல்லுபடியாகாது. அப்போ என்னதான் இருக்கு? ஆதார் கார்டு இருக்குய்யா, அது அறவே செல்லாது. பங்களாதேஷ்ல இருந்து வந்த வந்தேரிகள், பிரகாஷ் ராஜ் போன்ற பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கன்ஸ் அவர்களும் இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டார்கள் இல்லையா? அப்போ பிரகாஷ் ராஜ் இஸ் அ பாகிஸ்தான், he is a Sri Lankan, he is a Bangladeshi. இதைத்தானே நீங்க சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். மே 2026 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸோடைய தலைமையில் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது they upheld the validity of SIR. The court held the exercise is traceable to section 21/3 of RP Act read article 324 of Constitution is appropriate the advance of the goal of free and fair election by ensure only eligible citizens are on the roll. Eligible citizens மற்றும் தான் இந்த வாக்களிப்பில் பங்கெடுக்க வேண்டும். அப்போ பிரகாஷ் ராஜ் இஸ் நாட் எலிஜிபிள் voter. இதைத்தானே சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. சுப்ரீம் கோர்ட் clearly rejected the argument that the process was unconstitutional. It is not unconstitutional as per Supreme Court of India. எனக்கு இவிஎம் மீது நம்பிக்கை கிடையாது, எனக்கு எஸ்ஐஆர் மீது நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டுக்கு கூடிய ஒரு குடிமகன் கூட அந்த கேள்வி எழுப்பும்போது அந்த குடிமகனுடைய குழப்பங்களை, சந்தேகத்தை தீர்ப்பு வைப்பதுதான் இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்ல தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இந்த 2 அமைப்புகளுடைய பொறுப்பு. இங்கே கோடிக்கணக்கான மக்கள் சுப்ரீம் கோர்ட் வாசலில் போய் கதவை தட்டிய பின்பு கூட எந்த விதமான கேள்வியும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. இவிஎம்மிற்கு வாங்க, நீங்க இவிஎம் 100 இவிஎம்ல வெறும் 5 விவிபேட்டை மட்டும்தான் சேர்த்து பார்க்கணுமா? நேரம் பத்தாது. டப்பு டப்புன்னு அடுத்த பிஜேபி தலைவரை பதவியில் அமர வைக்கணுமா இல்லையா? அடுத்த அரசாங்கத்தை மாற்றணுமா இல்லையா? அங்கே தோத்து போனால் அடுத்து ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக விலை கொடுத்து வாங்கணுமா இல்லையா? அதனால் நேரம் இல்லை. இதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இழுவையில் கிடக்கு. 100% இவிஎம் அண்ட் 100% விவிபேட்டை மேட்ச் செய்து நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்களை தீர்மானம் செய்யணும். அங்கே குழப்பம் இருக்குல்ல, அதனால் இந்த இது இழுவையில் இருக்கு. எந்த விதமான மக்கள் இளைச்சி, மக்களுடைய கேள்விகள், மக்களுடைய சந்தேகங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் எனக்கு தெரியலையே, என்னுடைய ஓட்டு சரியான நபருக்கு தான் போனதா என்று எனக்கு தெரியவில்லையே. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் டெக்னாலஜியில் மிக அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், இன்னும் ஜப்பான் நாடாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எந்த நாடுமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்புறம் எதற்காக இந்தியாவில் மற்றும் இந்த ப்ராசஸ்? எதற்கு இந்தியாவில் மற்றும் இந்த குழப்பங்கள்? அக்கௌண்டபிலிட்டி, எங்களிடம் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது.
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் மீது நீங்க வழக்கு போடக்கூடாது, நீங்க எஃப்ஐஆர் பதிவிடக்கூடாது. த ப்ரொடெக்ஷன், they got the immunity to safeguard themselves from the same Indian law. அவர்கள் மற்றும் எவ்வளோ தவறு வேணாலும் செய்யலாம், அவர்கள் மீது எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்க கொடுத்துட்டீர்கள், அவர்கள் தவறு செய்ய மாட்டார்களா? I want to understand where the Indian democracy is going. ஒரு இண்டிபெண்டன்ஸ் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வைட்டல் கார்டு. ஆர்டிகல் 324 படி நீங்க பார்த்தீர்களா, எலெக்ஷன் கமிஷன் இஸ் a constitutional body, ஒரு independent body to ensure, to supervise, to direct, to control the election of this country. 100 கோடி வாக்காளர்களுடைய ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான பொறுப்பு அவர்கள் கையில் இருக்கா இல்லையா? லார்ஜ் ஸ்கேல் எக்ஸசைஸ் நடக்கிறது, ரிமூவல் எக்ஸசைஸ் நடக்கிறது, பேர் நீக்கக்கூடிய எக்ஸசைஸ் நடக்கிறது. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் டு வோட் விச் இஸ் இன் ஆர்டிகல் 326. அதை மீறுகிறதா இல்லையா? I am not making any sentence from my own. இது எல்லாமே இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ்களில் எழுதிய விஷயங்கள் தானே. பிரகாஷ் ராஜோடைய இந்த கேஸ் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஒரு நபர் எந்த இடத்தில் பிறந்தாரோ, எந்த இடத்தில் கல்வி பெற்றாரோ, எந்த இடத்திலிருந்து அரசியல் வாழ்க்கையில் குதித்தாரோ, எந்த நபருடைய கான்ஸ்டியூன்சி என்றைக்குமே மாறாமல் இருந்ததோ, அவருடைய பெயரை நீக்கிவிட்டதுக்கு பின்பு எந்த விதமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் டிரான்ஸ்பரன்சி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? எந்த விதமான தேர்தல் மீது நம்பிக்கை நீங்கள் எடுத்து வைக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அஃப்ரம்ட் த ECI பவர் வைல் இன்டென்சிங் சேஃப்கார்டு. அது தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவர்களுடைய முடிவுகளில் நாங்கள் தலையிட மாட்டோம். பட் அந்த முடிவுகளை தவறாக இருக்கும்போது, அந்த எக்ஸசைஸே தவறாக இருக்கும்போது, கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்து வரும்போது, வேர் இஸ் மை ரைட், வேர் இஸ் மை ஓட்? என் வாக்கு, என் உரிமையான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? என்னுடைய ஓட்டும் என்னுடையதே கிடையாது, என்னுடைய அதிகாரமும் என்னுடைய கிடையாது, என்னுடைய கான்ஸ்டியூன்சியும் என்னுடைய கிடையாது. நான் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த வந்தேரி போன்று நீங்கள் என்னை ட்ரீட் செய்ய பார்க்கிறீர்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வைத்து விடுவீர்களா? சிந்தித்து பாருங்கள். கோடிக்கணக்கான மக்கள், பரிச்சயமான ஒரு நபர், அவருடன் இது நடந்தால் சாதாரணமான அப்பாவி மிடில் கிளாஸ் ஏழைகளுடன் என்னெல்லாம் நடக்காது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.